ஈரோட்டில் சாலையோரம் நின்றிருந்த லோடு வேன் மீது வேகமாக வந்த இருசக்கர வாகனம் மோதி விபத்தில் சிக்கியது தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சக்தி. வணக்கம். மேலும் வணக்கம் பிரியங்கா. ஈரோட்டில் இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் ஒருவர் சாலையோரமாக நின்று கொண்டிருந்த லோடு வேனின் பின்புறம் மோதி சம்பவ இடத்தில் பலியாகும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியான வீரப்பச்சத்திரம் பகுதியை சேர்ந்தவர் நடராஜன். 55 வயது மதிக்கத்தக்க இவர் பேருந்து எலக்ட்ரீஷியனாக பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் நடராஜன் தனது சொந்த வேலையின் காரணமாக கரூர் சென்றுவிட்டு தனது இருசக்கர வாகனத்தில் ஈரோடு திரும்பியுள்ளார். அப்போது கொடுமுடி அருகே உள்ள நடுவாளையம் பேருந்து நிலையம் வந்தபொழுது இருசக்கர வாகனம் நிலை தடுமாறி அங்கு சாலையோரமாக நின்று கொண்டிருந்த லோடு வேனின் பின்புறம் நடராஜன் பலமாக மோதியுள்ளார். இந்த சம்பவத்தில் நடராஜனுக்கு தலையில் பலத்த காயமடைந்து சம்பவ இடத்திலேயே மயங்கியும் விழுந்துள்ளார். பின்பு அங்கிருந்த பொதுமக்கள் உதவியுடன் கொடுமுடி அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸின் மூலம் நடராஜனை அழைத்து சென்றுள்ளனர். அங்கு அவரை பரிசோதித்த டாக்டர் தலையில் பலத்த காயமடைந்ததால் ஏற்கனவே உயிரிழந்து விட்டார் எனவும் தெரிவித்துள்ளார். உடனடியாக இது குறித்து கொடுமுடி காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுக்கப்பட்டு தகவல் அறிந்து வந்த காவல்துறையினரும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் ஒருவர் சாலையோரமாக நின்று கொண்டிருந்த லோடு வேனின் பின்புறம் மோதி சம்பவ இடத்தில் பரிதாபமாக பலியாகும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி சக்தி.